ஜென்ரலாக யார் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து எல்லாருக்குமே இது வந்து பொதுவான ஒரு இடம். எல்லாருமே லைஃப்பில் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கும். இது இது டிஃப்ரெண்ட். எனக்கும் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் போட்லேயும் மற்றவங்க வேறு போட்லேயும் செயில் பண்ணல. எல்லோரும் ஒரே போட்டில் தான் செயில் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அதே ஸ்ட்ரகிள் தான் எனக்குமே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அது இருக்கணும் லைஃப்பில். அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கரெக்டான விஷயன்றது தெரிய வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நான் இப்போ கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, லைஃப்பில் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பொறுமை வந்து ரொம்ப தேவைப்படுது. அண்ட் தென் நமக்கு உண்டான விஷயம் வந்து நம்மளை தேடி கண்டிப்பாக ஒரு நாள் வந்துரும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பஸ்தன், இது எனக்கும் விஷயம் நான் எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு உண்டானது அது வந்தது. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு இப்போது எனக்கு லைஃப் வந்து புரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓகே அப்படின்றது. இது நமக்கு உண்டானது நமக்கு வந்து வரும். நம்மளுடைய வேலை நம்ம என்னவோ அதை சின்சியராக செஞ்சுட்டு போகணும். ஸோ நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றது. ஏன்னா அன்றைக்கி இருந்த விஷயத்துக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் நிறைய வந்து மாற்றங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம்னா மதிக்க கூட மாட்டாங்க. அப்படியா வந்திருக்கீங்களா, சரி உட்காருங்கன்னுவாங்க. நான்லாம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 2-3 நாள்லாம் கண்டினியூஸாக உட்காந்துருக்கேன். காலைல உட்காரும் போவேன், நாளைக்கு வாங்கன்னுவாங்க, நாளைக்கு போவேன். அதுக்கடுத்து நிறைய நாள் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் வேணும். ஏற்றுக்கிட்டா தான் அடுத்த விஷயம் என்னன்றது நமக்கு என்ன அப்படின்றது புரிய வரும். லைஃப்னா என்னன்றது புரிய வரும்.